போன வாரம் நம்ம வழக்கமாக நடத்துகிற ஆதியாகமத்திலிருந்து மாறி வேறொரு வசனத்தை தியானித்தோம். இன்றைக்கு திரும்ப ஆதியாகமத்தை தொடர்ப்போம். கடந்த வாரத்தில் ஆதியாகமம் 3வது அதிகாரம் முதல் வசனத்தை தியானித்தோம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இந்த சர்ப்பம் வஞ்சகமும் தந்திரமும் நிறைந்த சர்ப்பம் அப்படின்னு பார்த்தோம். அது பிசாசு தாங்கிறத பார்த்தோம். சாத்தானாகிய பிசாசு அப்படிங்கிறத பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து இந்த சர்ப்பம்ங்கிறது சாத்தான் தான் அப்படிங்கிறத பார்த்தோம். மனமகிழ்ச்சி இன்னும் தோட்டத்துக்குள்ளே அந்த சாத்தான் வந்து மனமகிழ்ச்சிக்குள்ளே இருக்கிற மனுஷனுக்கு முன்னால் சில கேள்விகளை, சில சந்தேகங்களை எழுப்ப முயற்சி செய்கிறது. அது என்ன, இந்த சாத்தான் என்ன கேள்வி கேட்குதுன்னா, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அது எப்படி கேட்குதுன்னு சொன்னால், அந்த விருட்சங்கள் எல்லாம் பூமியிலேருந்து தான் வளருது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் ஜீவ விருட்சம், பார்வை கழகும் புசிப்புமான சகல விருட்சங்கள் எல்லாம் பூமியிலிருந்து வருகிறதாக சொல்லியிருக்குது. அப்போது பூமியிலிருந்து வருகிற இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னார். அப்போ மற்ற கனிகளை புசிக்க வேண்டாம்னு சொன்னாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை உண்டாக்குது. அதாவது லாஜிக் சரியில்லை அப்படின்னு சொல்லுது. நமக்கு இது சரியில்லைன்னு சொன்ன உடனே தான் சரிதானாங்கிறது யோசிக்க ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை தூண்டிவிடுது, மாம்சீக சிந்தனையை தூண்டிவிடுது. அந்த கேள்வி ஆதாம் ஏவாள் முதல்ல இருக்கும்போது எங்கே இருக்கிறாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறாங்க, மன மகிழ்ச்சிக்குள்ளே இருக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறாங்க, அவருடைய சித்தத்திற்குள்ளே இருக்கிறாங்க. அந்த சித்தம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்குதோ அது கரெக்டு. அதுக்கு மேலே ஒரு கேள்வியே இல்லை. அதை பற்றி ஒரு சந்தேகமோ அல்லது கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியதோ இல்லை. வார்த்தை இப்படி இருக்குதுன்னா கரெக்ட் அப்படிங்கிற ஜீவ விருட்சத்தினால் போஷிக்கப்பட்டவர்களாக, அந்த ஜீவ விருட்சம்னா கிறிஸ்து இயேசுதாங்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா? ஜீவனா கிறிஸ்து இயேசுதாங்கிறத பார்த்தோம். இப்போ அந்த இயேசு ஆகிய வார்த்தையானவரிடத்திலிருந்து வருகிற அந்த தேவனுடைய சித்தத்துக்குள்ளே இருந்தால் சகலமும் நன்மையானது, அது கரெக்டு அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனுஷனுக்குள்ளே இருக்குது. அது மட்டும்தான் இருக்குது. வேறு இனி இது நல்லதா கெட்டதான்னு யோசிக்கிற ஒரு யோசனைக்கு அங்கே இடமே இல்லை, ஒரு மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அப்படி இருக்கிறவங்க மனுஷன்கிட்ட போய் பிசாசு கேட்குது, இது மட்டும் சாப்பிட வேண்டான்னு சொன்னார், அப்போ மற்றதெல்லாம் சாப்பிட வேண்டான்னு சொன்னாரா அப்படின்னு ஒரு கேள்வி. மற்றதெல்லாம் சாப்பிட வேண்டான்னு சொன்னாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. அப்போ நேச்சுரலாக என்ன நடக்கும்? ஆமாம், அது மட்டும் வேண்டான்னு சொல்லியிருக்கிறாரு, அப்போ இதெல்லாம் ஏன் வேண்டான்னு சொல்லலை, இன்னமும் அவர் மறைக்கிறாரோ? இப்படி சிந்தனை ஒன்ஸ் தொடங்கி விட்டால் அது பாட்டு போயிட்டே இருக்கும். இந்த சிந்தனை தொடங்கி விட்டது. இதை நாம் போன வாரத்தில் பார்த்தோம். அடுத்தது இன்றைக்கு அதை தொடர்ந்து உள்ள 4 வசனங்களை பார்ப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 2 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இப்போ ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது ஜீவ விருட்சம்ங்கிறது வார்த்தையான தேவன் தான் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் இல்லையா? ஜீவ விருட்சம்ங்கிறதுக்கு சில வசனங்களை நாம் பார்த்தோம். என்ன வசனங்கள்? ஞானம் அது தன்னை உடையவர்களுக்கு ஜீவ விருட்சம், ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம், நீதியின் பலன் ஜீவ விருட்சம். இந்த 3 வசனங்களை நீதிமொழிகளில் உள்ள இந்த 3 வசனங்களிலிருந்து ஞானம் ஜீவ விருட்சம், ஆரோக்கியமுள்ள நாவுங்கிறது பரிசுத்தத்தை குறிக்குது. ஆரோக்கியமுள்ள நாவு எதை பேசுகிறதோ அது இருதயத்தின் நிறைவினால் பேசும்.
இருதயத்தில் ஆரோக்கியமான கர்த்தருடைய வார்த்தை இருந்ததுன்னா நாக்கு பேசுகிறது ஆரோக்கியமுள்ளதாக இருக்கும். அது பரிசுத்தத்தை குறிக்கிறது. நீதி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ விருட்சம். அப்போது நீதியின் பலன் ஜீவ விருட்சம். அப்படின்னா ஞானம், நீதி, பரிசுத்தம், இந்த மூணும் இருக்குது. இந்த மூணையும் பற்றி வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்போது இந்த ஞானம், நீதி, பரிசுத்தம் இதெல்லாம் ஜீவ விருட்சத்தில் இருக்குது. இந்த ஞானம், நீதி, பரிசுத்தம் எல்லாம் அவர் தான் யார்? தேவகுமாரன், வார்த்தையான தேவன். அப்போ ஜீவ விருட்சம்ங்கிறது கர்த்தருடைய வார்த்தை தான் அப்படிங்கிறத நம்ம இந்த 2வது அதிகாரம் 16-17 வசனங்களை தியானிக்கும் பொழுது நாம் பார்த்தோம். சரி, இது ஜீவ விருட்சம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்ங்கிறது மனுஷனை மாம்ச சிந்தைக்கு நேராக நடத்தும் மாம்சீகமே அப்படின்னு பார்த்தோம். ஜீவ விருட்சத்திலிருந்து நாம் போஷிக்கப்படுகிற வரைக்கும் ஆவியின் சிந்தையை தவிர வேற ஒன்றுக்கு இடமில்லை. ஆவியின் சிந்தைன்னா என்ன? வசனத்திற்கேற்ற சிந்தை, கர்த்தருடைய வசனத்திற்கேற்ற சிந்தை அல்லது தேவனுடைய சித்தத்திற்குள்ளே இருக்கிற சிந்தை. அதுதான் யோவான் சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது தேவனுக்குள் இருக்கிற ஒரு வாழ்க்கை. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்னா இது நல்லா இருக்குமா, நடக்குமா, நடக்காதா, செய்யலாமா, செய்ய வேண்டாமா, எப்படி நல்லது அப்படின்னு சூழ்நிலைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வைக்கிற ஒரு சிந்தனை வந்துட்டுதுன்னு சொன்னால் அது எங்கேருந்து தான் வருது? மாம்சீகத்திலிருந்து வருது. இல்லைன்னா வார்த்தையில் ஒரே காரியம்தான் இருக்குது, இதை செய், இதை செய்யாத. அப்போ இதை செய், இதை ஏற்றுக்கொள்ளலாம், இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறது வார்த்தையில் இருக்குது. அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டோன்னா அது ஆவியின் சிந்தை. அது சரியா தப்பா, செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்க தொடங்கிட்டோன்னு சொன்னால் மாம்ச சிந்தை வந்துடுது. தேவன் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் மனமகிழ்ச்சியில் வச்சபோது அவர்கள் முற்றிலும் ஆவிக்குரிய சிந்தையோடு தான் இருந்தாங்க. ஆவியின் சிந்தை மாத்திரம்தான் இருந்தது. அதாவது தேவனுடைய வார்த்தைக்குள்ளாகவே இருந்தான். அவன் இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினால் நிறைந்திருந்தது. அப்போது யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் இதை பற்றி சொல்லும்பொழுது இயேசு என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். பிதா மகிமைப்படுவார். தேவன் எப்போ மகிமைப்படுவார்? அவர் நினச்சது நடந்து அவர் சொல்கிறது செய்துட்டு இருந்தால் அவர் மகிமைப்படுவார். அப்புறம் 9வது வசனத்தில் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். வார்த்தைங்கிறது, வார்த்தையின் மேலே தேவன் அன்பாய் இருக்கிறார். அதாவது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதில் அது அவர் அன்பாக இருக்கிறார்னா அதை தான் மேக்சிமம் கனம் பண்ணுகிறார். அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அதன் மேலே அன்பாக இருக்கிறார். அதனால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், வார்த்தைக்குள்ளே நிலைத்திருங்கள். வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்குள்ளே நிலைத்திருங்கள். 10வது வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அதாவது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை செய்து கொண்டிருந்தால் அந்த அன்பிலே நிலைத்திருப்போம். ரொம்ப சிம்பிள். ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, அந்த பாஸுக்கு ஒரு எம்ப்ளாயியை ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப அன்பாக இருக்கிறாரு. எதனால் அன்பாக இருப்பார்? அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக செய்துட்டு இருந்தால் அன்பாக இருப்பார். அப்படியே அன்பாக இருக்கிறவர் திடீர்னு இந்த எம்ப்ளாயி கொஞ்சம் பாஸுக்கு அகென்ஸ்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு வைப்போம், அன்பு இருக்குமா? போயிடும். அதே மாதிரி தான் வார்த்தையில் இருக்கிற அன்பில் நிலைத்திருந்தால் அந்த வார்த்தையை சொல்லுகிறது செய்வோம். அதனால தான் 1 யோவான் எழுதியிருக்கிறாரு, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவீர்கள். அன்பிலே நிலைத்திருக்கிறவன் கற்பனைக்கு கீழ்ப்படிவான். அப்படி நாம் நிலைத்து இருந்தால், அவருக்குள்ளே இருந்தோன்னு சொன்னால் 11வது வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் உங்களுக்கு இதை சொன்னேன். என்ன சொல்கிறாரு? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியும் உங்களுக்கு சொன்னேன். ரெண்டும் வேறு வேறு காரியம் பாருங்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கிறதுன்னு சொன்னால் வார்த்தைக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா, வார்த்தைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? வார்த்தையை நாங்கள் நேசிக்கிறோம். அப்பா சொல்கிறது பையன் அப்படியே கேட்டுட்டு இருக்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்பா மேலே பையனுக்கு நம்பிக்கை இருக்குது, அவரை நேசிக்கிறான். அது
என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஆனால் அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கணுமானா அது வேற விஷயம். அதுக்கு சில காரியங்கள் செய்ய வேண்டியது. நிறைவாக இருக்க வேணுமானால் அதுக்கு வேற காரியம் செய்ய வேண்டியது. இதை தான் இயேசு 10வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்கிறார். ரெண்டும் ஒன்று தான் இருக்குது. ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு? சந்தோஷம் நிலைத்திருக்கும்படியும் அந்த சந்தோஷம் நிறைவாகும்படியும். அப்போ ஜீவன்கிறதும் சந்தோஷங்கிறதும் ஒன்று. இல்லையா? ஜீவனில் தான் மகிழ்ச்சி இருக்குது, சந்தோஷத்துக்குள்ளே தான் மகிழ்ச்சி இருக்குது, ஜீவன் இருக்குது. அதனால் நாம் சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான அவசியம். எந்த சூழ்நிலைகள் எப்படியும் இருக்கலாம். சில நேரங்களில் கோபம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம், அல்லது துக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அந்த நேரத்தில் நமக்கு நாம் சந்தோஷமாக இருக்கிறது அவசியம். எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? ரொம்ப வேண்டியவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு பார்த்தா சந்தோஷம் வராது. ஆனால் நாம் எதை பார்க்கணும்னா வார்த்தையை பார்க்கணும். வார்த்தை என்ன சொல்லுது? வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், தழும்புகளினால் சுகமானீர்கள். அப்போது இந்த வியாதி சரியாயிரும். நான் நேசிக்கிற இந்த நண்பர் சுகமில்லாமல் இருக்கிறவர் சரியாயிருவார், அவர் நல்ல சுகமாக இருப்பார். அதை நான் பார்க்கணும். வார்த்தைக்குள்ளே நான் பார்க்கணும். நிகழ்ச்சிகளிலிருந்து சம்பவங்களிலிருந்து என்ன நடக்க போகுது, இனி இவர் இப்படி இருக்கிறாரே பழச்சிக்குவாரா, அந்த லாஜிக்கணும் நம்ம மகிழ்ச்சிக்குள்ளே வைக்காது. நம்ம வெளியே கொண்டு வந்துடும். அப்போ அந்த மகிழ்ச்சிக்குள்ளே நிறைவாக இருந்தால் எப்படி செயல்பட முடியும், அப்படி நம்மளால் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. செய்திருக்கிறாங்களே, பவுலும் சீலாவும் இருந்தாங்களே, அடித்து செத்து போகிறோங்கிற மாதிரி ஆகிட்ட போட்டு போயிருக்கிறாங்க. அவங்க எழுப்பி பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. சந்தோஷத்தில் இருக்க முடியும். எப்படி? நான் நேசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவருடைய மீது உள்ள நம்பிக்கை அசைக்க முடியாது. அவர் எப்படியும் பாதுகாப்பார். இன்னொன்று, நம்முடைய மனது காலங்களுக்குள்ளே உட்பட்டது. காலங்களுடைய அந்த லிமிட்டேஷன் இருக்கு பாருங்க. we are limited by time. எனக்கு எவ்வளோ நாள் தெரியும்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், 20 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதை நினச்சி பார்க்க முடியும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதை நினைக்க முடியும். அதுக்கு முன்னால் உள்ளது எனக்கு தெரியாது. கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஒரு வேளை 50-60 வருஷம் நினச்சி பார்க்க முடியும். அதுக்கு மேலே தெரியாது. இன்னும் வருங்காலத்தை நான் எவ்வளோ யோசிக்க முடியும்? ஒரு 10-20 வருஷம் நினைக்க முடியும். அதுக்கு பிறகு தெரியாது. இதுக்குள்ளே நாம் செய்கிற காரியங்களினுடைய பலன் என்னங்கிறது நமக்கு தெரியாது. we are bound by limitations of time, place, circumstance. அதாவது சூழ்நிலைகளும் நேரமும் இடமும் நம்முடைய அறிவை ரொம்ப ஒடுக்கிடுது. இந்த ஒடுக்கத்துக்குள்ளே இருந்து தான் நாம் யோசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அது அனந்த ஞானம். எல்லா காலத்திலையும் உள்ளதையும் தெரிந்தவர், இனி என்ன நடக்க போகுது, வரப்போகுது, எதெல்லாம் சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் மாறப்போகுது எல்லாம் அறிந்திருக்கிறவர் சொல்லி வைக்கிறது தான் அந்த வசனம். அவருடைய வசனம் வார்த்தையும் எல்லா காலங்களுக்கும் பொருந்தும், எப்பொழுதும் நம்பத்தக்கது. அதில் நம்ம இருக்க முடியலன்னு சொன்னால் நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கிறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா நாம் மாம்சீகத்தின்படி சிந்திக்க ஆரம்பிச்சிடும். இது என்ன ஆகுமோ, அது என்ன ஆகுமோ. அதனால தான் சொல்லுது மாம்ச சிந்தை மரணம். நாம் யோசிக்க யோசிக்க பயம்தான் வந்துட்டு பெருகிட்டே இருக்குமே தவிர, எல்லாம் நல்லாவே இருக்குதுன்னு வைங்க. நம்ம பிள்ளைகள்லாம் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடச்சி அப்போவும் கொஞ்சம் பயம் இருக்கும். இது போய் ஒழுங்காக இருக்குமா, நல்லா படிக்குமா, இங்கே படிச்சிருந்தது அங்கே போன அங்கே நம்ம பார்த்துக்கிட்டோம் படித்தது அங்கே போய் படிக்குமா, படித்து முடிச்சாச்சு வேலை கிடைக்குமா, கிடைச்சா நல்ல வேலை கிடைக்கும். இப்படி நமக்கு இந்த மாம்சீக சிந்தை வேண்டாத்தது தான் அதிகம் யோசிக்க வைக்குமே தவிர நன்மையானதை யோசிக்க அதிகம் விடுறதில்லை. அதனால் நாம் என்ன செய்யணும்? வார்த்தைக்குள்ளே வந்துடணும். இப்போ பிசாசு அது அவள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கு. ஒரு மரத்தின் கனியை புசிக்க வேண்டான்னு சொன்னார், மற்ற மரங்களினுடைய விருட்சங்களின் கனிகளை வேண்டான்னு சொன்னாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது. முதல்ல வேற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். அதாவது அன்னைக்கு ஒரு கேள்வி எழும்பிச்சது. எப்படின்னா, இந்த மனமகிழ்ச்சியின் தோட்டத்துக்குள்ளே ஏதேனுக்குள்ளே பிசாசு வர முடியுமா? ஒரு கேள்வி வந்தது இல்லையா? ஏதேனுக்குள்ளே தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருந்தது. கரெக்டா? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அப்படி அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினுடைய கனி என்னது? நன்மை தீமையை பற்றிய அறிவு, அதாவது மாம்சீக சிந்தனை.
மாம்ச சிந்தனையின் முடிவு என்னது? மரணம். மரணத்துக்கு அதிபதி அப்போ பிசாசு எங்கே இருந்தது? அந்த நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விஷயத்தில் தான் அது குடியிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ அதை எப்படி சொல்லியிருக்குன்னா, தோட்டத்தின் நடுவில் 2 விருட்சங்கள், தோட்டத்தின் நடுவில் 2 விருட்சங்கள். அந்த நடுவிலே அப்படிங்கிறதுக்கு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். நடுவிலே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த தோட்டம் எங்கே இருக்குது? நம்முடைய மனதுக்குள்ளே தான் இருக்குது. நம்முடைய மனதுக்குள்ளே, மன மகிழ்ச்சிக்குள்ளே நாம் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரம்பியிருந்தோம்னா இங்கே தான் இருக்குது. இந்த தோட்டத்துக்குள்ளே 2 மரம் இருக்குது, 2 விருட்சம் இருக்குது. ஒன்று ஜீவ விருட்சம், ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இது எங்கே இருந்து தான்? தோட்டத்தின் நடுவிலே. இந்த நடுவிலேங்கிற வார்த்தை இங்கிலீஷில் மிட்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்குது. மூல பாஷையில் உள்ள எபிரேய வார்த்தை டாவேக் அப்படின்னு ஒரு வார்த்தை, டாவேக். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் பைசெக்ஷன், ரெண்டாக பிரிக்கிறது. மிடில், மிட்ஸ்ட், அமங், பிட்வீன், இப்படிப்பட்ட அர்த்தங்கள். அதற்கு நடுவிலே, அதற்கு இடையிலே, 2ஆக பிரிக்கக்கூடியது. இப்படி ஒரு விருட்சம் இருக்குது. இந்த விருட்சம் 2ஆக பிரிக்கும். எதை பிரிக்கும்? ஒன்று வார்த்தையிலே நிலைத்து நிற்க வைக்கும், ஜீவ விருட்சம். இங்கே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னால் அது மாம்சீகத்துக்கு கொண்டு போயிடும். இது 2 காரியத்தையும் செய்கிற 2 விருட்சங்கள் இருக்குது. இப்போ மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கும்போது ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவனுடைய சிந்தனை வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு சொல்லுது. இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்துட்டான்னா அவனுடைய சிந்தனையே மாறி போயிடுது. திரும்ப வசனத்துக்கு மேலே அவனுக்கு நம்பிக்கை இருக்காது. வசனத்தின் மேலே வசனத்தை நம்ப மாட்டான். அப்புறம் என்ன செய்வான்? சூழ்நிலையை தான் பார்ப்போம். இந்த 2 விருட்சமும் என்ன செய்யணும்னா, ஜீவ விருட்சம் அவனை வார்த்தைக்குள்ளே வைக்கும், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அவனை மாம்சத்துக்குள்ளே கொண்டு போகும். நம்ம லாஜிக்கல் திங்கிங் எல்லாம் இருக்குது, ரேஷனல் திங்கிங்லாம் சொல்கிறோமே, நம்முடைய அறிவு, உலக ஞானம், நமக்கு இருக்கிற அறிவு, அனுபவங்கள், இதை கொண்டு நாம் ஒவ்வொரு காரியத்தையும் எடை போட ஆரம்பிக்கிறோம். இப்படி எடை போடுகிற ஒரு மனுஷனிடத்தில் வசனம் இப்படி சொல்லுதுன்னா கண்டுக்க மாட்டான். உலகத்தில் ஞானிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வசனம்லாம் எப்படி இருக்குதான்? பைத்தியம் போல் இருக்குதான். இப்போ இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்து கொண்டு போகிறதுனால, அது மரணத்திற்குரிய விருட்சமாக இருக்கிறதுனால, அதற்கு அதிபதி பிசாசாக இருக்கிறதுனால அங்கே தான் இருக்கிறான். பிசாசு அங்கே தான் இருக்கிறான். இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னால், ஆண்டவர் எதுக்கு அப்படி ஒரு மரத்தை வைக்கணும்? ஒரு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்னு ஒரு விருட்சம் எதுக்கு வேணும்? அவர் ஆண்டவர் ஆசைப்பட்டு உண்டாக்கினது இல்லை அது. அதற்கு முன்னாலேயே வெளிப்படுத்தின விசேஷம் 12:4 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12:4. அதன் வால் விழத்தள்ளிட்டு. இப்போ அந்த அதன் வால் அப்படின்னு சொல்லி, எதன் வால்? சாத்தானுடைய வால். இந்த சாத்தான் எப்போ உண்டாச்சு? உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாலே சாத்தான் உண்டாயிடுச்சு. 1/3 நட்சத்திரத்தை விழத்தள்ளிச்சுன்னா எந்த நட்சத்திரத்தை விழத்தள்ளிச்சது? தூதர்கள், தேவ தூதர்கள் 3/1 தள்ளிட்டார். பரலோகத்திலிருந்து பூமிக்கு தள்ளிட்டார். ஆழத்தில் இருள் இருந்ததுன்னு சொல்கிறது எப்படின்னு சொன்னால், இந்த ஆழத்துக்குள்ள சாத்தான் இருக்குது, இருள் இருந்தது. அது இருக்குது இல்லாதன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே இருக்குதே. ஆண்டவர் உண்டாக்கலை, கெட்டுப்போன தூதர்களை கீழே தள்ளினார், அது சாத்தானாக இருக்குது. அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் அதிபதி, பாஸ். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், பொல்லாத பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவன் இருக்கிறான். அப்போ நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தை வைக்காமல் இருக்க முடியாது. மனுஷனுடைய சிந்தனை, தோட்டம்ங்கிறது நம்முடைய இருதயம். இந்த இருதயத்திற்குள்ளே இந்த சிந்தனை வந்து தான் ஆகும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் என்ன செய்தார்? அது இருக்குது, கவனமாக இரு, அதை தொடர்பே வச்சுக்காதங்கிறார். இல்லையா? அப்போது
இந்த தோட்டத்தின் நடுவிலேன்னு சொல்லும் பொழுது இந்த ரெண்டு விருட்சங்களும் நம்முடைய சிந்தனையை வழிகாட்டுகிறது. ஜீவ விருட்சத்தை எடுத்துட்டோம்னா வார்த்தைக்கு நேராக வழிகாட்டுது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை எடுத்துக்கிட்டோம்னா மரணத்துக்கு நேராக போகுது. லாஜிக்கல் திங், மாம்சீகத்துக்கு நேராக போகுது. இந்த ரெண்டும் நடுவில் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதை புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அதனால தான் மாம்ச சிந்தை மரணம். ஜீவ விருட்சம்ங்கிறது ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை நீதியும் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாக சந்தோஷம். அது ஜீவ விருட்சம், அது ஜீவனை தரும். ரெண்டையும் பிரிக்கிறது அந்த ரெண்டு விருட்சங்கள்னு சொல்லும்போது நம்ம மரம்னு நினைக்கக்கூடாது. ஏவாள் ஒரு பழம் சாப்பிடல, ஒரு சாய்ஸ், அவள் ஒரு சாய்ஸ் உண்டாக்குறா. கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லுது, பிசாசு ஒன்று சொல்லுது. ரெண்டில் ஏதாவது ஒன்று அவள் சூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டா. முதல்ல அந்த சாய்ஸுக்கு போனதே தப்பு. சாய்ஸ் எல்லாம் கிடையாது, வாசனத்துக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்திருந்தா நம்ம இப்போ நல்லா இருந்திருப்போம். ஆனால் தவறி போயிட்டதுனால அவள் அந்த சாய்ஸ் என்ன எடுத்துக்கிட்டா, விழுந்து போன பிசாசனுடைய சைடில் போய் சேர்ந்துட்டான். அது பிசாசினால் வந்தது. ஆமாம், உண்டாக்குறார். அதான் முதல்ல அந்த ஒழுங்கின்மை வெறுமையும் வந்தது. எதனால் வந்ததுன்னு சொன்னால் பிசாசு வந்ததுனால. அதை அவர் சீர்படுத்த விரும்புகிறார். சீர்படுத்த விரும்புவது அது பிசாசு இல்லைன்னு சொல்லிட முடியாது, அது இருக்குது. அப்புறம் எப்படி இல்லைன்னு சொல்கிறது? ஆனால் அதனுடைய ஆளுகையை அழிக்கணுமானா மனுஷன்தான் அதை செய்யணும். மனுஷனை அதற்காக ஏற்படுத்தினார். காலாகாலமாக அவனுடைய அந்த மாம்சீக சிந்தனையை கொண்டே அவன் மனுஷனை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறான். அதில் இருந்து மனுஷனை விடுவிக்கணும். இல்லையா? சரி, இப்போது அவன் இருக்கிறத ஏன் போய் பார்க்கணும்? ஏவாள் எதுக்கு ஏன் போய் பார்க்கணும்? ஏன் போய் பார்த்தா, அவள் வார்த்தைக்குள்ளே இருக்கிறவன், கர்த்தருடைய சித்தத்திற்குள்ளே இருக்க அந்த ஸ்திரீ எதுக்கு அந்த விருட்சத்தை பார்க்க போனா? போகாமல் இருக்கலாம்ல, இல்லையா? ஆனால் என்ன, மாமிசம் நமக்குள்ளே இருக்குது, அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆவியின்குள்ளே இருக்கும்பொழுது, ஆவியானவர்கள் மனுஷனாக இருக்கும்பொழுது, அல்லது ஜீவாத்மாவாக அவர்கள் இருக்கும்போது மாம்சத்தை கவனிக்கலை, கண்டுக்கலை. அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். அதெல்லாம் அவங்க பார்க்கல. ஆனால் கண் இருக்குது, அது அங்கே எங்கே போயிட்டு தான் இருக்கும். பல விஷயங்களை பார்க்குது. பார்க்கும் பொழுது அந்த சிந்தனையை வார்த்தை வழியாக பார்க்குறத எப்போ விட்டுட்டாலோ அப்போ பிசாசு வந்து பேச ஆரம்பிச்சது. லேலுயா, லேலுயா. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருந்தாங்க, மன மகிழ்ச்சிக்குள்ளே இருந்தார்கள். அந்த வார்த்தையின்படியே சிந்தித்தார்கள், செயல்பட்டார்கள். வேறொரு மாற்று சிந்தைக்கு அங்கே இடம் இல்லை. பிசாசு ஆனால் அங்கே இருக்குது. பிசாசு சும்மா இருக்காது, அது தனக்கு ஆள் சேர்க்கறது தான் முயற்சி செய்து. தன்னுடைய ராஜ்யத்துக்கு எப்போ பிசாசு விழுந்ததோ அப்பொழுதே ரெண்டு ராஜ்யம் உருவாகிவிட்டது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், ஒன்று பிசாசனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்க தேவன் சித்தம் வைத்தார். பிசாசு அவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறான். அவனுடைய முதல் முயற்சி தான் இது. வந்து இவளை கவர்ந்து இழுக்கிறது, ஏவாளை கவர்ந்து இழுக்கிறது. சரி, இப்போ அது ஒரு மாற்று சிந்தனையை கொண்டு வந்தது சாத்தான். ஸ்திரீயானவள் இடம் கொடுத்துட்டா, அதை கேட்கறதுக்கு காது கொடுத்துட்டா. ஆனால் இப்போ அவள் பதில் சொல்கிறா. என்ன பதில் சொல்கிறா? நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்போ இந்த நான் சொன்னது மாதிரி ஜீவ விருட்சங்கிறது வார்த்தைக்குள்ளே நம்முடைய சிந்தனையை ஒழுங்குபடுத்துகிற ஒரு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய சிந்தனையின் வழி அப்படி தான் போகுது. ஒரு உதாரணம் சொல்ல வேணுமானா, நாம் வீட்டில் இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் வெளியேருந்து வீட்டுக்குள்ளே வருது. நீ யாரும் எங்கேருந்து வந்தால் டிக்கெட் இருக்குதா, பெர்மிஷன் இருக்கா, அதெல்லாம் கேட்க மாட்டோம். அது பாட்டுக்கு உள்ள வரும். அதே மாதிரி
நம் வார்த்தைக்குள்ளே இருக்கும் பொழுது வார்த்தைக்கு ஒத்த காரியங்களை நம்முடைய சிந்தனை தாராளமாக அனுமதிக்குது, போக விட்டுருது. வேற யாரோ 4 பேர் திடீர்னு வீட்டுக்குள்ளே வராங்க, யார் நீ, எதுக்கு இங்கே வீட்டுக்குள்ளே வர்றா அப்படின்னு கேட்போம். அதே மாதிரி மாமிசம் சில சிந்தனைகளை கொண்டு வரும்பொழுது ஆவிக்குள்ளானவனாக இருக்கிற மனுஷன், வார்த்தைக்குள்ளே இருக்கிற மனுஷன் அதை பார்க்குறான். இது என்னத்துக்கு இப்படி இங்கே வருது, இது நமக்குள்ளது இல்லையே, நம்முடைய வீட்டை சேர்ந்த பிள்ளை இல்லை, நம்முடைய பிள்ளைகள் இல்லை, இது வேற என்னமோ ஒன்று வருது. போய் பார்க்குறான். பார்த்த உடனே வர்றவன் மெல்ல கேட்குறான், ஏதோ ஒரு கேள்வி கேட்குறான். உங்கள் பிள்ளைகள்லாம் வரலான்னு சொல்லியிருக்க, நான் வேறு யாரும் ஏன் வரக்கூடாது, அது மாதிரி ஏதோ ஒரு கேள்வி கேட்குறான். கேட்கும்போது யோசிக்க ஆரம்பிக்கிறோம், ஏன் நம்ம பிள்ளைகளை வர விட்டுருக்குறோம், இது நான் பெற்ற பிள்ளை விடுறேன், அது யாரோ எனக்கு தெரியாது விடலை. இந்த சிந்தனை நமக்குள்ளே வரும்பொழுதே லாஜிக் வந்துட்டுதாங்க, நன்மை தீமை, இது என் பிள்ளை விடுவேன், இது வேற விட மாட்டேன். ஒரு மாம்சீக சிந்தனை, லாஜிக்கல் திங்கிங் அங்கே வந்துட்டுது. எப்போ வார்த்தையை விட்டுட்டு லாஜிக்கல் திங்கிங் வந்துட்டுதோ ஜீவ விருட்சத்தை விட்டு விலகிட்டோம். லேலூயா, லேலூயா. இது நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் வார்த்தை வார்த்தைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கல்ல, நம்முடைய மனது எதற்கு கண்டிஷன் ஆகி இருக்குதுங்கிறது, எப்படிப்பட்ட சிந்தனைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், எப்படிப்பட்ட சிந்தனைகளை நாம் தள்ளுகிறோங்கிறத பொறுத்தது. இந்த மனமகிழ்ச்சியில் இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய சிந்தனை என்ன சொல்லுதோ அது நல்லது என்று விசுவாசித்தார்கள். ஏன்னா வார்த்தைக்குள்ளே இருக்கிறாங்க, வார்த்தை அவர்களுக்குள்ளே இருக்குது, சிந்தனையில் வந்ததெல்லாம் நல்லது என்று விசுவாசித்தார்கள். ஆனால் பிசாசு என்ன செய்து அவளை வார்த்தைக்கு வெளியே இழுக்குது. அவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கு, இந்த நல்லது நன்மை தீமை அறித்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதுக்குள்ளே இருந்திருந்தானா அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார் போயான்னு சொல்லியிருக்கலாம், சொல்லலை. இவளை வெளியே இழுத்துச்சு. இவள் இப்பொழுது வார்த்தைக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டா. ஆவிக்குரியவளான அந்த ஸ்திரீக்கு அவது மாம்சீகத்தை காண்பிக்கிறது. அங்கே பிறகு உனக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, நீ இப்போ தெரிஞ்சிருக்கிறத விட நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கோப் காண்பிக்குது. ஏவாள் சொல்கிறா, ஆவியாயும் ஜீவனாயும், அதாவது அவள் சொன்ன அந்த பதிலுடைய அர்த்தம் என்னன்னா, ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தை இருக்கிற எங்கள் இருதயத்திற்குள்ளே சாவுக்கேதுவான மாம்சீகத்தை கொண்டு வந்தால் நாங்கள் செத்து போயிடுவோம். ஆவியின் ஜீவனை நாங்கள் இழந்து மாம்சத்தின் மரணத்தை பெற்று விடுவோம் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். நல்லா விளங்கியிருக்குது. இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும்தான் புசிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நான் புசித்தால் நான் என்ன செய்திருவேன், ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மரணத்துக்கு ஏதுவான மாம்சீகத்தை கொண்டு வந்துடுவேன். அதை சாப்பிட்டேன்னா நான் செத்து போயிடுவேன். ஏன்னா மாம்சீகம் எனக்குள்ளே வந்துடும், மாம்ச சிந்தை வந்துடும், அதனுடைய முடிவு மரணம். அதை கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறாருங்கிறத சொல்கிறா. இதுதான் இந்த எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த மரத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள்னா இதுதான் அதுக்கு அர்த்தம், மாம்சீகத்துக்குள்ளே போயிடுவீங்கன்னு. இப்போ பிசாசு சொல்லுது, நீங்கள் சாகவே சாவதில்லை. பிசாசு ஏன்னா இவள் ரெண்டு சிந்தனையை கொண்டு வந்தாச்சு, ஏற்கனவே கொண்டு வந்தாச்சு. இங்கே இருக்கலாமா அங்கே இருக்கலாமா, ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு இப்படி சொல்லியிருக்கிறாரு, டிஸ்கஷனுக்கு வந்தாச்சு. டிஸ்கஷன் டேபிளுக்கு வந்தால் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் இல்லையா, அப்படி தானே லாஜிக் வேலை செய்யும். அவங்க சொல்கிற பாயிண்ட்டை கொஞ்சம் கேட்போம், நம்ம சொல்கிறத கொஞ்சம் அவங்க கேட்கட்டும். இப்போ அது ஒரு பிசாசு சொல்லுது, நீங்கள் சாகவே சாவதில்லை. இப்போ வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்குது, நீங்கள் புசிக்கும் நாளிலே சாவீர்கள்னு. நீ தப்பாக சொல்கிற, போன்னு தள்ளியிருக்கணும். அப்போ தள்ளலை, நீங்கள் சாகவே சாவதில்லை. இப்போ சாவுன்னா என்ன, வாட் இஸ் டெத், மரணம். கெட்டகுமாரன் கதையில் நாம் படிக்கிறோம், நிறைய இதை பல தடவை சொல்லியிருக்கிறோம், திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். கெட்டகுமாரன் கதையில் அவன் கெட்டகுமாரன் ஆக்சுவலாக அவன் தான் நல்ல குமாரன். அவன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். தூரதேசத்துக்கு போனால் துன்மார்க்கமாக ஜீவித்து எல்லாத்தையும் இழந்தாச்சு. இப்போ சாப்பாட்டுக்கு வழியில் பன்றி சாப்பிடுகிற அந்த ஆகாரத்தை தவிட யாராவது சாப்பிட கொடுப்பாங்களான்னு பார்க்குறானா. அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுது நிலைமை. அப்போது அவன் யோசிக்கிறான், என்னுடைய தகப்பன் வீட்டில் எல்லோரும் நல்லா சாப்பிட்றாங்களே, வேலைக்காரங்க கூட நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்களே, நான் எதுக்கு இப்படி இருக்கணும். அது ஒரு நல்ல தாட், ஒரு நல்ல சிந்தனை. அது கூடவே இன்னொரு சிந்தனை வருது, இனி நான் மகன் என்று சொல்லப்படுவதற்கு தகுதி இல்லை எனக்கு.
இந்த சிந்தனையும் வந்துட்டு, 2 சிந்தனையும் வந்து இந்த ரெண்டையும் கொண்டு தான் அவன் போகிறான். உலகத்தில் ஒரு மனுஷன் பாவத்திற்கு பின்னால் வந்த மனுஷனுடைய நிலை என்னன்னு சொன்னால், கர்த்தர் நல்லவர், அவர் நான் ஆராதிப்பேன், அவர் வார்த்தையெல்லாம் கேட்பேன், அதை தியானிப்பேன், அதுதான் எனக்கு ஜீவன் அப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனாலும் கூடவே இன்னொன்று இழுத்துகிட்டே தான் போவோம். மாம்சீகத்தையும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே தான் போவோம். நம்ம போகிற வழியில் எவ்வளவுதான் கர்த்தருடைய வார்த்தை ஜெபம் இதன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாலும் மாம்சீகத்தை இழுத்துக்கிட்டே போகிறோம். இந்த மாம்சீகத்தை இழுத்துகிட்டே போகிறதுனால நமக்கு என்ன ஆகுது? எந்த அளவுக்கு நாம் மாம்சீகத்துக்கு இடம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது வளர்ந்துட்டே இருக்கும், வேகமாக வளரும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவனுக்கு ஆவிக்குரிய போஷாக்கு வேணும், மாம்ச ஜீவனுக்கு மாம்சீக போஷாக்கு வேணும். சாப்பாடை சொல்லலை, சிந்தனை, ஆவியின் சிந்தனை வளர வேணுமானால் ஆவிக்குரிய போஷாக்காக வசனத்தினோடான சிந்தனை வளர்ந்துகிட்டே இருக்கணும். மாம்சீக சிந்தனை வர்றது எப்படின்னா, மாம்சீகத்தின் சிந்தனையை நாம் அதிகமாக யோசிக்க மாம்சீகத்தினால் வருகிற மரணத்துக்கு நேராக தான் அது போயிட்டே இருக்கும். இல்லையா? அதனால தான் என்ன சொல்லுது வேதம், என்ன சொல்லுது? பிரச்சனையை பார்க்காத, மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ, எனக்கு முன்னால் நீ வேண்டாம். பிரச்சனை என்ன பார்த்து பேசு, என்ன பேசு, எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பேச வேண்டாம். சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ, உனக்கு இங்கே இடம் கிடையாது, அவ்வளோதான். அப்படி பேசணும். இல்லை நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், இது எப்படி ஆகும், இந்த வியாதி அந்த டாக்டர் என்ன சொன்னார், இந்த டாக்டர் என்ன சொன்னார்னா நம்முடைய சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக மாம்சீகத்துக்குள்ளே போயிடும். இல்லையா? மரணம்ங்கிறது என்ன? அந்த சிந்தனைக்குள்ளே நாம் போக போக மரணத்துக்கு நேராக போயிட்டு இருக்கிறோம். இப்போ பிசாசனுடைய திட்டம் எல்லாம் என்னன்னு சொன்னால், அவளை அந்த மாம்சீக சிந்தைக்குள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டா அவள் சாப்பிட்டுட்டே தான் இருப்பாள். அந்த மாம்சீகத்தை அவள் சாப்பிட தொடங்கிடுவாள். தொடங்கினா விட மாட்டாள். சுகர் எவ்வளோ இருக்குன்னு சொன்னாலும் ஸ்வீட் சாப்பிட்றத விடுறாங்களா? நல்ல தண்ணி போடுற ஆள்கிட்ட, குடிக்கிறவன்கிட்ட போய் இது உனக்கு நல்லதான்னு கேட்டு பாருங்கள். இல்லை லிவர்லாம் கெட்டு போயிடும்னு சொல்லுவான். குடும்பத்துக்கு இல்லை சமாதானம் இல்லை, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, பணம் இதெல்லாம் சொல்லுவான். அப்போ ஏன் குடிக்கிறான்னு கேட்டால் ஏன்னு சிரிப்பாங்க. அப்போ இதெல்லாம் பேசி திரும்பவும் குடிக்க தான் போவான். ஏன்னா மாம்சீகத்துக்கு அவ்வளோ இடம் கொடுத்தாச்சு, மரணத்துக்குள்ளே போயாச்சு. இதே மாதிரி தான் தேவையில்லாத பழக்கங்கள் எல்லாம் நம்மளை அப்படி தான் இழுக்கும். இப்போ எல்லாம் இந்த அரசியல்வாதிகள் இருக்காங்க பாருங்கள், அரசியலுக்குள்ளே நுழைஞ்சிட்டா அப்புறம் பொய் தான் பேசுவாங்க. அப்புறம் உண்மை சொன்னால் அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். பொய் சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக போவாங்க. அப்படி மாறிடுது. இந்த காலத்தில் இளைஞர்களுடைய இது எப்படின்னா, வீடியோ கேம்ஸினுடைய அதனுடைய கொடூரம் எப்படிப்பட்டதுங்கிறது இப்போ உள்ள தலைமுறைக்கு தெரியல, அதை உணரலை. ஆனால் ஆக்சுவலாக அந்த வீடியோ கேம்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தள்ளி வைங்க. அதில் கொஞ்சம் கேம்பிளிங்கும் சேர்ந்துட்டுது, அவ்வளோதான், சரியாக போச்சு. அதனால் இந்த விஷயத்தில் இளைஞர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீடியோ கேம்ஸ் மிகவும் ரொம்ப மோசமானது. அது நம்ம எங்கே போகிறோன்னு தெரியாமலே இழுத்துட்டு போயிடும். சரி, அப்போ ஜீவன் என்கிறது தேவனோடு உள்ள ஐக்கியம், மரணம் என்கிறது பிசாசினோடு உள்ள ஐக்கியம். தேவனை அறிகிறதுங்கிறதுல ஒரு தேவனோடு உள்ள ஐக்கிய உறவு அதுக்குள்ளே அடங்கியிருக்குது இல்லையா? நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, ஜினோஸ்கோ அப்படிங்கிற வார்த்தை. ஒன்றான மெய் தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த அறிவதுங்கிறதுல என்னதெல்லாம் அடங்கியிருக்குது? அவரை தெரிந்து உணர்ந்து ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஐக்கிய உறவை ஏற்படுத்தி கொள்கிறது, அதுதான் அறிவது. அப்படி தேவனை அறிகிறதுக்கு பதில் பிசாசை அறிந்து கொண்டோமானால் நாம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து அதில் வந்துட்டோன்னு அர்த்தம். இதே பிசாசனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டோன்னு அர்த்தம். நாம் ஒவ்வொரு வேலையும் செய்யும் பொழுதும் இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குது. ஒரு தவறான காரியம், ஒரு தவறு நாம் செய்ய போகிறோன்னு சொன்னால் உடனே நம்ம மனதில் என்ன வரணும்னா, பிசாசுக்குள்ளே நான் பிசாசை என்னுடைய பாஸ்னு நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், பிசாசு சொல்கிறத நான் செய்கிறதுக்கு நான் ரெடி, இதுக்குள்ளே தான் நான் போகிறேன் அப்படிங்கிற சிந்தனை வந்ததுன்னா வேகமாக வந்துடலாம், திரும்பி வந்துடலாம். இந்த எண்ணம் வரணும், நமக்கு வரணும். எப்போது தவறான காரியங்களுக்குள்ளே போகிறோமோ அல்லது இச்சைக்கு இடம் கொடுக்கும்போது இதை நினைக்க வேண்டி இருக்குது.
இச்சைக்கு நாம் இடம் கொடுத்தா உடனே நாம் என்ன செய்கிறோம்னா பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரான், நீ தான் என் தலைவர், சலாமச்சாச்சு. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வேண்டான்னு தள்ளி ஜீவ விருட்சத்தை பிடித்துட்டு இருக்கிறது ரொம்ப அவசியம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தால், அதாவது மாம்சீகத்தை ஏற்றுக்கொண்டால், வார்த்தைக்குள்ளே இருக்கிறோம் ஆவியையும் ஜீவனையும் நாம் இழந்து விடுகிறோம். ஆவியும் ஜீவனும் எங்கே தான் இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்குது. அவர் தான் ஜீவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அந்த ஜீவன் அவர்தான். அவர்தான் வழி. அவர்தான் வழின்னா என்ன அர்த்தம்? ஜீவ விருட்சம் தான் வழி. ஜீவ விருட்சம் தான் வழின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய சிந்தை, வார்த்தைக்குள்ளே இருக்கிற நினைவுகள், எண்ணங்கள், அதுதான் வழி. அந்த வழி தான் சத்தியம். அதில் போனால் தான் ஜீவன். அல்லேலூயா. இந்த கர்த்தரோடு உள்ள அந்த ஐக்கியத்தில், அவரை அறிகிறதுங்கிற அந்த ஐக்கியத்திற்குள்ள தான் மனமகிழ்ச்சி இருக்குது. அல்லேலூயா. அந்த மனமகிழ்ச்சியிலிருந்து நாம் எப்போ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ மனமகிழ்ச்சியிலிருந்து வெளியே வருகிறோம், தேவனோட உள்ள ஐக்கியத்திலிருந்து வெளியே வருகிறோம். வார்த்தையில் இருக்கிற ஞானம் உள்ள வழிநடத்தல், தெய்வீக ஞானத்தின் வழிநடத்துதலை நாம் இழந்து விடுகிறோம். அதுக்கு பிறகு நமக்கு யோசித்தாலும் அது வேலை செய்யாது. நாம் யோசித்து பார்த்தாலும் அந்த சிந்தனையே வராது. அல்லேலூயா. யாராவது சாதாரணமாக பார்க்குற ஆள்கிட்ட ஏதாவது ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபம் செய்வோம், கர்த்தர் செய்வா சொல்லி பாருங்கள். வேலை இல்லை உனக்கு, நீ போய் ஜெபம் பண்ணு, எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் ஆக வேண்டிய காரியத்தை பார்க்குறேன்பாங்க. சொல்கிறாங்களா? ஆக வேண்டிய காரியத்தை பார்க்குறாங்க. ஆக வேண்டிய காரியம் என்னது? மாம்சீகமாக நான் சிந்தித்து ஏதாவது வழிகளை தேடி, அதுக்காக நம்ம ஒன்றுமே யோசிக்கக்கூடாது நான் சொல்லலை. அதனால் இனி ஒன்றுமே யோசிக்கக்கூடாது. தொழில் செய்கிறாரு, ஒரு ஆர்டர் எடுக்கலாமா வேண்டாமான்னு வருது, வார்த்தையில் ஆர்டர் எடுக்கலாமா இங்கே இருக்குன்னு ஒரு இடம் இருக்காது. என்னுடைய சிந்தனை எப்படி போகுதுங்கிறது தான் முக்கியம். ஜீவ விருட்சத்தின் வழியில் போகுதா அல்லது மாம்சீகத்தின் வழியில் போகுதா? அதுதான் முக்கியமான கேள்வி. மாம்சீகம் வழி நடத்த தொடங்கிட்டுனா ஜீவாத்மா மாம்சமாகிடுகிறது. ஜீவாத்மா மாம்சமாக இருக்கிறது. எப்படி மாம்சமாகி மாறுது? ஆதாம் உண்டாக்கின பொழுது ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். எப்போ பாவம் செய்தானோ அவன் ஜீவாத்மாங்கிற நிலையிலிருந்து மாம்சமாயிட்டான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆவி எந்த நாளும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே. இந்த மாம்சத்துக்கும் ஆவிக்கும் சம்மந்தம் இல்லை, தொடர்பு இல்லை. அது கூட ஒன்றும் போராட ஒன்றும் போகிறதில்லை. அது அவ்வளோதான். அது அழிவுக்கு ஏதுவானது. அந்த மாம்சம் அழிவுக்கு ஏதுவானது. இந்த ஆத்மாவினுடைய நிலையை பற்றி நாம் 3 நிலையை பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா? நெஃபேஷ். நெஃபேஷ்னா அனிமல் இன்ஸ்டிங், மிருக குணம், மிருகத்தினுடைய தன்மை, அது நெஃபேஷ். நாம் எப்போ தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகிறோமோ நாம் மிருகத்தன்மையை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இல்லையா? மிருகத்தன்மைன்னா உடனே போய் நாயை மாதிரி சண்டை போட்டுருக்கோம் அப்படின்னு இல்லை. என்னுடைய சிந்தனை அந்த வழியில் போயிடுது. பசிச்சுன்னா சாப்பிடணும், யாராவது எனக்கு எதிராக வந்தால் நானும் எதிராக போகணும். நியாயப்பிரமாணம் கூட அந்த வழியில் தான் கொடுக்கப்பட்டது இல்லையா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். உன் சத்துருக்களை பகை, உன்னுடைய மித்திரர்களை, அதாவது சிநேகிதர்கள் மீது அன்பு செய். இப்படி தான் நியாயப்பிரமாணம் வந்தது. ஏன்னா அது கிரியையின் அடிப்படையில் உண்டாயிருந்தது. நியாயப்பிரமாணம் மனுஷனுக்கு நன்மை தீமையை அவன் காணும்படி, அவனுக்கு கிரியை மட்டும்தான் அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சது. சிந்தனையை பற்றிய நினைவு மனுஷனுக்கு இல்லாத காலத்தில் ஆண்டவர் அந்த கிரியையை கொடுத்தார். நீ இந்த சிந்தனைக்குள்ளே வராமல், ஒரு காரியம் நாம் யோசித்து பார்த்துருக்கோமா? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, அதை நிறைவேற்ற ஒரு மனுஷனாலும் முடியல. அதனால அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் கிருபையின் பிரமாணத்தை கொடுக்குறாரு. அது நீ ஒன்னால் நிறைவேற்ற முடியாதுன்னு காண்பிக்கிறது. இந்த நிறைவேற்ற முடியாமல் போனது காரணம் என்ன? ஏன்னா கிரியை மட்டும் போகுது, சிந்தனை போகலை. சிந்தனை அந்த வழியில் போகலை. கிரியைகளினால் நன்மையை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதுன்னு சொன்னால் கொலை செய்யாமல், பகைக்கிறவனால கொலை செய்யாமல் இருக்க முடியாது. இல்லையா? பகைக்கிறவன் பகை இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கொலை செய்யணுங்கிற வேகம் தான் வந்துட்டு இருக்கும். ஒருவேளை பயந்து செய்யாமல் இருக்கலாம், தைரியம் இல்லாமல் செய்யாமல் இருக்கலாம், அல்லது வாய்ப்பு கிடைக்காமல் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அவனுடைய மனசில் இருக்கிறதெல்லாம் கொலைவரி. பகைன்னா என்னது? கொலைவரி தான் இருக்குது.
இதனால தான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுன்னு சொல்லும்பொழுது நாம் எதை தான் நினைக்கிறோம்? உண்டானவற்றைன்னு சொன்னால் பணம், பொருள், இதெல்லாம் விற்று அதை பற்றி சொல்லியிருக்கிறது உண்மை தான். ஆனால் அதை விட அதிகமாக சொல்லியிருக்கிறது என்னென்னா, உனக்கு உண்டானவை அப்படின்னு சொல்லுகிறது என்னென்னா, உனக்குள்ளே இருக்கிற கோபம், உனக்குள்ளே இருக்கிற பொறாமை, உனக்குள்ளே இருக்கிற பொய், இதையெல்லாம் விற்று தரித்திரர் கொடு. அதை விற்று எப்படி தரித்திரர் கொடுக்கு? அதை விட்டால் என்ன கிடைக்கும்? பகையை விட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? என்கிட்ட இருக்கிற பகையை நான் விற்று, அருளுக்கும் எனக்கும் பகை, நான் அந்த பகையை விட்டுங்கிற வார்த்தைக்கு, அந்த உண்டானவைகளெல்லாம் விட்டுங்கிற அந்த விட்டுங்கிற வார்த்தைக்கு இருக்கிற அர்த்தம் என்னென்னா, ஒன்று செயல் பண்ணுறது, இன்னொன்று பண்ட மாற்று, ஒன்றை கொடுத்து இன்னொன்று வாங்கிக்கிறது. இப்போ நான் பகையை கொடுத்தேன்னா எதை வாங்க முடியும்? அன்பு வாங்கலாம். பகையை கொடுத்தா அன்பு கிடைக்கும். இப்போ அந்த அன்பை நான் யாருக்கு கொடுக்கணும்? தரித்திரன்னு கொடு. உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரன்னு கொடு. நான் இப்போ அன்பை வாங்கிக்கிட்டேன். தரித்திரன் யார்? என் கூட பகையாக இருக்கிற அருள் தான் தரித்திரன். அவன் பகை இன்னும் அருள்கிட்ட இருக்குது. நான் என்ன செய்கிறேன்? இந்த அன்பை அங்கே கொடுக்குறேன். அப்போ அங்கே என்ன ஆகும்? அங்கேயும் பகை போயிடும். உண்டானவைகளெல்லாம் விட்டு தரித்திரனுக்கு கொடு. எதுக்கு கொடு? நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால், கர்த்தருக்குள் நீ ஒரு முழுமையான மனுஷனாக, பூரண புருஷனாக மாறணுமானால், ஜீவனுக்குள்ளே நீ நிலைத்து நிற்கணுமானா, நீ என்ன செய்? உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. வெறும் பணம் பொருளை பற்றி சொல்லலை. ஏன்னா பணத்தை அப்படி ஐஸ்வர்யத்தை பற்றி சொல்லியிருக்கு நாம் நினச்சோன்னு சொன்னால், அது பின்னால் 2-3 வசனத்துக்கு பிறகு என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், கர்த்தருக்காக எதையாவது இழந்தவன் அவனுக்கு திரும்ப எவ்வளோ கிடைக்குமா? 100 மடங்கு கிடைக்குமா? அப்போ அதை என்ன பண்ணுறது? உண்டானவையெல்லாம் கொடுக்கணும்னு திரும்ப 100 மடங்கு கிடைச்சா அதை என்ன பண்ணுறது? அதையும் விற்று விற்று அப்படி கொடுத்துட்டே இருக்க முடியுமா? கொடுத்துட்டே இருக்கணும், வந்துகிட்டே இருக்கணும், விற்று விற்று கொடுத்துட்ருக்குன்னு அப்படி அர்த்தமா? அது இல்லை. உலக பொருட்களை விட உண்டானவைகளை கொடுன்னு சொல்கிறது உன்னுடைய சுபாவத்தில் இருக்கிற தன்மைகளை பற்றி அதிகமாக சொல்லியிருக்குது. அதிகமாக நாம் அதைத்தான் நினைக்கணும். பகையை விட்டு அன்பை தரித்திரனுக்கு கொடு. கொடுத்தா அவனுக்கும் அன்பு வந்துடும், பூரண புருஷனாயிடலாம். இல்லையா? வசனத்தில் காட்டணும் இல்லையா? மத்தேயு 8:16 மத்தேயு 8:16. ம் 8:16 8:16. ம் பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். இந்த பிணியாளிகள்ங்கிற வார்த்தை இருக்குது பாருங்கள். அந்த பிணியாளிகள்ங்கிற வார்த்தை இங்கிலீஷ் பைபிளில் எப்படி இருக்கும்னா, தோஸ் ஹூ வேர் சிக். தோஸ் ஹூ வேர் சிக். அந்த வேர்னு இருக்குது பாருங்கள், அதாவது வியாதியஸ்தராக இருந்தவர்கள். அந்த இருந்தவர்கள்ங்கிறதுக்கு இருக்கிற வார்த்தைக்கு மூல பாஷையில் இருக்கிற வார்த்தையும் இந்த உண்டானவைங்கிறதுக்கு இருக்கிற வார்த்தையும் ஒரே வார்த்தை. இல்லையா? இன்னொன்று 5வது அதிகாரம் 23வது வசனத்தில், ஒருவன் பலி செலுத்த போகும்போது உன்னுடைய சகோதரனோடு உனக்கு ஒரு குறை உண்டு என்று நினைவு கூர்ந்தால், குறை உண்டு என்று அந்த உண்டு இருக்குது பாருங்கள், அதுக்கும் இந்த உனக்கு உண்டானவைகள்ங்கிற அந்த உண்டில் இருக்கிற அதே வார்த்தை தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு உண்டானவைகள், நாம் செய்கிற தப்பு என்ன தெரியுமா? நமக்கு தெரியும் டிக்ஷனரி அர்த்தத்தை நாம் எடுக்கிறோம். உண்டானவை எல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே என்னெல்லாம் என்கிட்ட இருக்குது, வீடு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, பைக் இருக்குது, கார் இருக்குது, இப்படி நாம் நினைக்கிறோம். உண்டானவைங்கள்னு வேதத்தில் எதையெல்லாம் காட்டியிருக்குங்கிறத பார்க்கணும். எதையெல்லாம் காட்டியிருக்கு? குறைன்னா என்ன? உன் சகோதரனுக்கோடு உனக்கு குறை உண்டு என்று நினைவு கூர்ந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனோட ஒரு விரோதம், மனஸ்தாபம், ஏதோ ஒரு மனத்தாங்கல் இருக்குதுன்னு நினைவு கூர்ந்தால் அவனோட போய் ஒப்புரவாகணுமா? அப்போ அந்த குறையும் அந்த உண்டுங்கிறதுல தான் உண்டானவைகள் ஒன்று தான். மனஸ்தாபம், மனத்தாங்கல், அதுவும் உண்டானது தான். நம்மகிட்ட இருக்க வேண்டாத சுபாவங்கள் எல்லாம் நம்ம உண்டானது தான். நல்ல சுபாவங்களும் உண்டானது தான். எனக்கு அன்பு நிறைய இருக்குதுன்னு வைப்போம். அன்பு, இரக்கம், இதில் இருக்க சாந்த சொரூபி, பெரிய பரிசுத்தவான் வச்சுக்குவோம். இப்போ என்கிட்ட அன்பு இருக்குது, நான் இந்த அன்பை விட்டு அதையும் விட்டு தான் தரித்திரன்னு கொடுக்கணும், அதை விற்கணுமா? விட்டுனா என்ன அர்த்தம்? பண்டமாற்று. நான் அந்த அன்பை ஒரு நற்கிரியையாக மாற்றி தரித்திரன்னு கொடுக்கணும். இல்லையா? தீமையான குணம் இருந்தால் அதை நன்மையான குணமாக பண்டமாற்று செய்து மாற்றணும்.
நன்மையான குணமே எனக்கு இருந்ததுன்னா அது பிரயோஜனப்படுகிற மாதிரி அதை நான் உபயோகிக்கணும், தரித்திரனுக்கு கொடுக்கணும். அப்படி இருந்தால் நாம் பூரண புருஷன் ஆகும். இப்போ இப்படி நான் அந்த நிலைக்கு வரணுமானால் இந்த நெஃபேஷன்கிற, அதாவது மாம்சீகத்திற்குள்ளே அது சாத்தியமல்ல. மாம்சீகம் எப்பொழுதும் தனக்கு என்ன வேணும், தனக்கு என்ன கிடைக்குங்கிறது வந்து தான் தேடும். தனக்கு என்ன வேணுங்கிறது தான் தேடும். அல்லேலூயா. அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது? ம் 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 யோக்கியமானது செய்ய நாடுங்க. ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார் என்ன? தீமையை நன்மையினால் வெல்லு. இதே தான், அந்த தீமையை நன்மையினால் வெல்லுங்கிறது தான் இந்த வசனம். உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு. இதே வசனம் தான் உன் சத்துருக்களை அன்பு செய்யுங்கள். 5:23 என்னது? மத்தேயு 5:23. உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைவர்களை அன்பு செய்யுங்கள். இதெல்லாம் என்னது? உண்டான பகையை விட்டு சிநேகியுங்கள்ங்கிற அர்த்தம் தான். மத்தேயு 5:23. ஓ சரி 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 இது இதை எப்படி செய்ய முடியும்? முதல்ல என்ன? உங்கள் சத்துருக்களை எப்படி சத்துருக்களை சிநேகிக்கிறது? இந்த வசனம் என்ன? அஞ்சு 44 இருக்கிற அந்த வசனம் சொல்லுது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சத்துருக்களை எப்படி சிநேகிக்க முடியும்? சத்துருக்களை சிநேகிக்க முடியுமா? முடியும். எப்போ முடியும்னா உனக்கு உண்டானவைகளை விற்றா முடியும், பகையை விற்றா முடியும், இல்லைன்னா முடியாது. சத்துருக்களை சிநேகிங்க. அப்போ இது அப்படி அந்த நிலை எப்போ வரும்னு சொன்னால் மாம்சீகத்தில் சாத்தியம் அல்ல. அதனால் நாம் என்ன தான் செய்யணும்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும், அதாவது மாம்சீக சிந்தைங்கிறத விட்டால் ஒழிய இது சாத்தியமில்லை. ஆவிக்கு பதிலாக மாம்சீகம் வழி நடத்த தொடங்குது. ஜீவாத்மா மாம்சமாயிட்டது. ஆசையும் செய்கைகளும் நம்மை ஆளத் தொடங்கிடுச்சு. நம்முடைய மனதில் இருக்கிற ஆசைகள் தவறானதாக இருந்தாலும் சரியானதாக இருந்தாலும் ஆசையும் கிரியைகளும், நாம் செய்கிற செயல்களும் நம்மை ஆளத் தொடங்கி விடுகிறது. ஆனால் ஆக்சுவலாக எது ஆளணும்? மன மகிழ்ச்சிக்குள்ளே இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கும்பொழுது நமக்கு வருகிற சிந்தனை நம்மை ஆள வேண்டும். சரி, தேவ ஞானம் இல்லை. மாம்சீகத்துக்குள்ளே போயிட்டா தேவ ஞானம் இல்லை, உலக ஞானம் வந்துடுச்சு. இன்னொரு காரியம், ஆவிக்குரிய உணவு நாம் உண்ண அது பெருகிட்டே இருக்கும். இல்லையா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆவிக்குரிய உணவு உண்ண பெருகும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்காது நமக்குள்ளே வளர்ந்துகிட்டே இருக்கும். மாம்சீகமான உணவு சாப்பிட குறைஞ்சிட்டே இருக்கும், தீர்ந்துகிட்டே இருக்கும். அரிசி வாங்கி 25 கிலோ வாங்கி 10 நாள் சாப்பிட்டாச்சுன்னா அது 15 கிலோ ஆயிரும். வார்த்தையில் 15 அதிகாரத்தை நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது 25 அதிகாரத்தினுடைய உள்ள இன்ஃபர்மேஷன், சத்தியம் அந்த அளவுக்கு நமக்கு பெருக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆவி ஜீவன் உள்ளது, வார்த்தை ஜீவன் உள்ளது. ஜீவனுள்ள எதுவும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இல்லையா? சரி. ஆவியின் கனி ஜீவனில் நிலைத்து நற்கிரியைகளை நடப்பிக்கும். ஆனால் மாம்சீக கனி ஜீவனை இழந்து துர்க்கிரியைகளை நடப்பிக்கும். வார்த்தை அறிவிலிருந்து விலகி சூழ்நிலைகளின் குறை நிறையை நம்முடைய கரைப்பட்ட ஞானத்தினால நாம் ஆராய்ந்து தவறான வழிகளில் போகத் தொடங்குகிறோம். அதுக்கு பிறகு நம்முடைய உணர்வுகள், செய்கைகள் எல்லாம் நம்முடைய மாம்சீக சிந்தனையின் அடிப்படையிலே இருக்குது. அதனால தான் விசுவாசத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கு? எபிரேயர் 11:1 வசனத்தில், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். எது காணப்படாதவை? அவருடைய தெய்வத்துவம், கர்த்தத்துவம், இதெல்லாம் சொல்லியிருக்கு. இருக்கட்டும், நமக்குள்ளே காணப்படாதது என்னது? காணப்படாதவை தேவன் மேல் உள்ள விசுவாசம். அது நமக்கு கண்ணுக்கு தெரியல.
எதை விசுவாசித்த நாம் ஏற்றுக்கொண்டுகிறோமோ, ஜீவ விருட்சத்தில் இருந்து, அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் இருந்து எதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதெல்லாம் காணப்படாதவைகள் தான். காணப்படாதவைகள் நித்தியமானவைகள், காணப்படுகிறவைகளோ அநித்தியமானவைகள். நாம் காணப்படுகிறவைகளை பார்த்து தான் நம்ம எல்லாம் முடிவு செய்கிறோம். ஆனால் காணப்படாதவைகள் தான் நித்தியமானவைகள். விசுவாசங்கிறது ஆவியின் தனியாகவும் இருக்குது, ஆவியின் வரமாகவும் இருக்குது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆனால் பிசாசு ஆவிக்குரிய மரணத்தை நிராகரித்து, அப்படி அதை சாவே இல்லைன்னு சொல்லுது. அது பிசாசு ஏவாள்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு சாவே கிடையாது, நீ வேணால் செய்து பாரு, சாக மாட்டான்னு சொல்லுது. டைம் லிமிட்டுக்குள்ளே வச்சுருக்குது. அவளும் யோசித்து பார்க்குற, அவரை சாப்பிட்டு பார்த்தா சாகலையே அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் ஆவிக்குரிய மரணம் வந்துட்டுது. எப்படி ஆவிக்குரிய மரணம்ங்கிறது வந்து, இந்த கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு தூரமாக போன பிறகு அவன் திரும்பி வரும்பொழுது தகப்பன் சொல்லுகிறான், இவன் மரித்து போனான், திரும்பவும் உயிரோடு வந்திருக்கிறான். தகப்பனை விட்டு தூர போகிறது தான் மரணம், தேவனை விட்டு தூரமாக போகிறது தான் மரணம், ஆவிக்குரிய மரணம். அந்த மரணத்திலிருந்து நாம் மீண்டு வர வேணுமானால் விசுவாசத்தில் நிலைத்திருக்கலாம். எந்த விசுவாசத்தில்? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுல நிலைத்திருக்க வேண்டியிருக்கு. விசுவாசம் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தேவனை விட்டு தூர விலகிட்டோன்னு அர்த்தம். அதுதான் மரணம். பிசாசு சொல்லுது, அதை உட்கொண்டால் நீங்கள் நன்மை தீமை அறிவீர்கள். ஆண்டவரும் அதுதான் சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் தான் அதுக்கு பேர். ஆனால் அதை சாப்பிட்டா செத்து போயிடுவான்னார். எந்த நன்மை தீமை? மாம்சீகமான, தற்காலிகமான, மாறிப்போகிற நன்மை தீமை. இது நல்லதுன்னு தோணும், ஆனால் நல்லதில்லை. குடிக்கிறவன்ட்ட அந்த ட்ரிங்க்கு கொடுத்துட்டு இது தீமை வேண்டான்னு சொல்லி பாருங்க, குடித்தா கிக்கு வரும்னு நினைப்பான். அது நன்மை மாதிரி தெரியும், கிக்கு வரும், கிக்கு தான் வரும். அந்த கிக்கில் எங்கே போய் விழுவான்னு தெரியாது. நன்மை தீமை இது டெம்பரரியாக நமக்கு இப்போ நல்லது இருக்கிற மாதிரி தெரியும், ஜெயிச்சிட்டோன்னு தோணும். ஆமாம், கிக் வந்தால் சிக்காயிரும். சரி சரி. அதனால தான் வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நம்முடைய மாம்ச சிந்தைக்கு கரெக்டுன்னு தோணுகிறது எல்லாம் சரியான வழியாக இருக்காது, மரண வழிகள். அதனால் நாம் என்ன செய்யணுமோ, அந்த மரண வழியாகிய நம்முடைய மூளை அறிவு சொல்லுகிற நன்மை தீமை அறியும் வழியை மேன்மையாக உயர்த்தி பிடிக்காமல் கர்த்தருடைய வார்த்தையை மேன்மையாக வைக்கணும். கர்த்தர் மேதில் உள்ள விசுவாசத்தை, அதுக்காக செயல்படாமல் சும்மா சோம்பேறியாக உட்காந்துடணும்னு அர்த்தம் கிடையாது. சோம்பேறியின் வயலை பார்த்தேன், அது முழுவதும் முள்ளுக்காடாக கிடந்ததுன்னு இருக்குது. செயல்பட வேணும், ஆனால் விசுவாசத்தில் செயல்படணும். விசுவாசத்தில் செயல்படணும். நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால், நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்படின்னா இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார்னா என்ன அர்த்தம்? எனக்கு கார் வேணும்னு நினச்சேன், உன்னை கார் கொடுப்பார், அப்படி அர்த்தம் இல்லை. நான் எதையெல்லாம் வேண்டிக் கொள்ள வேணுங்கிறத எனக்கு கொடுப்பார். நான் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரோ, அவருடைய சித்தத்துக்குள்ளே எதை வச்சிருக்கிறாரோ அதை காட்டுவார். நான் அதை பெற்றுக்கொள்வேன். பெற்றுக்கொள்கிறதற்கான வழியை காட்டுவார். அல்லேலூயா. செம்மையான வழிகளை காட்டுவார். வழி இதுவே, நட இதிலேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அந்த வழியில் நாம் போகணும். நம்முடைய செயல்பாடுகள் அதிலிருந்து தொடங்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோம், முதல்ல செய்துட்டு அப்புறம் தான் யோசிக்கிறோம், அப்புறம் போய் ஜெபம் பண்ணலான்னு. என்ன செய்தாலும், எந்த முடிவுகள் எடுத்தாலும் கர்த்தருடைய வழி நடத்துதல் மிகவும் அவசியம். சாத்தான் என்ன சொல்லுது? நீங்கள் தேவனை போல ஆவீர்கள். தேவனை போல தான் இருக்கிறாங்க ஏற்கனவே. அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்குனது. இந்த மாம்ச சிந்தை வந்த உடனே ஆவியின் சிந்தை மறைந்து போகுது. உடனே சொல்லியிருக்கலாம், நாங்கள் ஏற்கனவே அப்படி தான் இருக்கிறோன்னு சொல்லியிருக்கலாமே. அவர் கர்த்தத்துவத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, ஆளுகையை தந்துட்டாரு, அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்கி இருக்கிறாரு, அவருடைய சுபாவத்தை எங்களுக்குள்ளே வச்சிருக்கிறாரு, நாங்கள் ஆளுகிறவர்களாக இருக்கிறோம், இதுக்கு மேலே என்ன வேணும், நாங்கள் தேவனை போல தான் இருக்கிறோன்னு சொல்லியிருக்கலாமே. சொல்லலை. எப்போ அந்த மாம்ச சிந்தை வந்துட்டதோ உடனே ஆவியின் சிந்தை மறைந்து விடுது. அல்லேலூயா. பிசாசு என்ன செய்யுதுன்னு சொன்னால், அவர்களுடைய ஆவிக்குரிய மேன்மையை மாம்சீகத்தினால் மூடி போட முயற்சி செய்கிறது. இதுதான் இந்த நாளைக்குள்ள
வசன தியானம் நாம் தொடர்ந்து அடுத்த நாளில் தொடர்வோம். அடுத்த வாரம் வந்து என்ன டேட்டு? 22ஆம் தேதி வேறொரு செய்தி நாம் எடுக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், கிறிஸ்மஸ்க்கு பக்கத்தில் வர்றதுனால கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி ஒரு செய்தி. ஆனால் டைம் கொஞ்சம் அதிகமாகும். வருவீங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னு சொன்னால்